இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத. சாப்பிட்டமா உன் வேலையை பார்த்தமான்னு இரு. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் நீ செஞ்சீனா நாங்க என்ன பண்றது? வீட்டுக்குள்ள சும்மா இருந்துகிட்டே இருந்தோம்னா சோம்பேறி ஆயிடுவோம். ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும். என்ன 5 மணி சங்கு இப்போ ஊதுது? ஐயோ விஜய் 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 ஏன் அழுற? ஒண்ணும் இல்ல சித்தி. விஜய் 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 சத்தம் போடாத. இங்க பாரு, இந்த வீட்டுல சத்தம் கேட்டா உடனே வருஷ கட்டி ஓடி வந்துருவாங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா. இங்க பாரு, உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ இல்ல அழ வைக்கணும்னோ நான் அப்படி சொல்லல. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நான் சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க, இல்லன்னா சாப்பிடவே மாட்டாங்கம்மா. அதனாலதான் சொன்னேன். இல்ல சித்தி, இம்புட்டு வருஷமா ஒத்தையால நானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா சமைச்சு போடுறதுக்கு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல. இங்கிட்டு மாமா மச்சானுங்க அக்கா சித்தின்னு இம்புட்டு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் இதெல்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு கேட்காம பண்ணது தப்புத்தேன், என்னைய மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு எப்படி பிடிக்குதோ நீ அப்படியே இருக்கலாம். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் செய்யலாம். உன்னை யாரும் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டோம். அப்ப நான் சமைக்கலாமா? சமைக்கலாம். உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா சித்தி? பிடிக்கலன்னு யார் சொல்லுவா? பிடிக்க வச்சிருவோம். இனிமே நீ சமைக்கிறதா சமையல். இப்படிதான் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? மன்னிச்சிருங்க சித்தி, நான் இப்படித்தான் எப்ப பாரு அவசர கொள்ளற ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க சித்தி. இல்ல இல்ல, எனக்கு ஒன்னும் கஷ்டம்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கு. நான் என்ன கஷ்டப்பட போறேன்? இங்க பாரு, நீயும் இந்த வீட்டுல எந்த கஷ்டமும் படக்கூடாது. சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீ மட்டுமே செய்யணும்னு நினைக்காத. இங்க வேலை செய்யறதுக்குலாம் நிறைய ஆள் இருக்கு. எதுக்கு வேலைக்கு ஆளு? நம்ம வீட்டு வேலைய நாம செய்யற மாதிரி வருமா சித்தி? சரி சரி, இப்படி வாங்க. இங்கிட்டு வாங்க சித்தி. நான் வச்ச சட்னி ருசி எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? கொஞ்சமா. ஏய், நல்ல சுள்ளுன்னு காரசாரமா நம்ம கிராமத்து சட்னி மாதிரி இருக்கு. ஆமா சித்தி, அம்புட்டும் நான் அம்மியில அரைச்சேன். அம்மிலையா? என்ன சொல்ற நீ? ஆமா சித்தி, அதோ அந்த மூலையில அம்புட்டு பெரிய அம்மி வச்சிருக்கேல, எல்லாத்தையும் நான் அதுலதான் அரைச்சேன். அதனாலதான் இந்த ருசி இருக்கு. என்ன விஜய் நீ? என்ன சித்தி, எனக்கு அதானே பழக்கம். எங்க ஊர்ல என்ன மிக்ஸி கிரைண்டர்ல அரைக்கிறோம், அம்மிலையும் ஆட்டுக்கல்லையும் தானே அரைக்கிறது. அது எனக்கு பழக்கம்தான். இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாரும் குளிச்சுட்டு வந்ததும் சொல்லுங்க சித்தி, எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு பசிக்குது. இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கா இவ வாழ்க்கையில, இவ்வளவு சோகம். இனிமேலாவது நல்லா இருக்கட்டும். அடுத்த தடவையிலேருந்து கில்லி பாட்டு போட்டு தான் வாங்கணும். எப்படி இப்படி இந்த வேகாத வெயிலில் ஜாகிங் போகிறது? இனிமேல் பைக்லேயே ஜாகிங் போயிடுவோம். நான் மட்டும் ஜாகிங் போயிட்டு வரேன், நீங்கள் உட்காந்து ஜாலியாக பேப்பர் படிக்கிறீங்களா? நான் வரேன். நான் ஜாகிங் போகிறேங்கிறது ரெஜிஸ்டர் ஆகணுமே. என்னடா இது? என்ன நடக்குதுங்க? ஜாகிங் போயிட்டு வரேன். நாளைல இருந்து நீ என் கூட ஜாகிங் வரணும், புரியுதா? ஜாகிங் என்ன ஃபிட்டா இருக்க வேணாம், லைஃப் லாங் எங்க இருக்கணும். ஒண்ணு வேணாம், நான் இருக்கிறதே போதும். ஆமா, நீ என்ன புதுசா இதெல்லாம்? உடம்பு ஃபிட்டா இருக்கணும்ல, அதுக்காகத்தான் நானே சொந்தமா யோசிச்சேன். எக்ஸசைஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியணும். ஏன் உங்க அண்ணா அப்படியே வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்தே காலத்தை ஓட்டிடுவார் போலயே.
வயசாயிட்டு இருக்கு, மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிருக்கும், முட்டியெல்லாம் தேஞ்சிருக்கும், மாடிப்படி ஏறது கூட கஷ்டமா இருக்கும். ஒழுங்கா அவர் என் கூட ஜாகிங் வர சொல்லு, புரியுதா? இல்லைன்னா கடைசி காலத்துல கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடும். நான் வேணா ட்ரெயின் பண்றேன். போட்டேன்னா என்னடா பேசுற? உண்மைதாத்த. வேணா ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் பாரு. டாக்டர் கொடுக்குற முதல் அட்வைஸ் ஜாக்கிங் அண்ட் வாக்கிங் தான். உனக்கு யார் அட்வைஸ் பண்ணா? வேற யாரு? மை வைஃப். அப்படியா? யா ப்ரோ. ஆனா மாறா, உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? இந்த ரோட்ல சாட்டையில அடிச்சுக்கிட்டு காசு கேட்பாங்களே, அதே மாதிரி இருக்குடா. என்ன ஓவர் நக்கலா இருக்கு? அப்ப அந்த வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போறவங்க எல்லாம் சாட்டி அடிச்சு சுத்துற மாதிரி இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா, உங்க அண்ணனை ஜாகிங் போக சொன்னோன்னே என்ன கலாய்க்கிற? ஒரு நாள் 2 கிலோமீட்டர் ஓடிட்டு பேசுறாரு பேச்சு. எங்க வயசுல நாங்கெல்லாம் ஓடாத ஓட்டம். அப்படி சொல்லுனா கேட்டல. அம்மா ஏதாவது சொல்றது. அண்ணா வாங்கண்ணா. இதோ வரேன் மேடம். இவன் யாரடா? அண்ணா இவர்தான் நான் சொன்ன ஆளு. ஓகே மேடம். நான் சொன்னல அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே உட்கார வச்சு வெட்டிடுறீங்களா? என்ன ஹேர் ஸ்டைலு? உனக்கு இப்போ முடி வெட்ட போறாங்க. முடியா? எதுக்கு? பரட்ட மண்டையோட இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க, இதுல நல்லவாடா இருக்கு. அத்தை சப்போர்ட். வீரா, என்னம்மா இது? அவனுக்கு போய் முடி வெட்டுறங்கற? அவன் அழகே இந்த முடிதாம்மா. அப்ப இவன் முகம் அழகா இல்லையா? இவன் மூஞ்சில முக்காவாசி முடிதவலிமா இருக்கு. என்ன நீங்க இவனுக்கு ஆவணா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் இப்படி தெரியறதுக்கு மொத்த காரணமும் நீங்க தான். ஒழுங்கா போய் உட்கார்றா, முடி வெட்டட்டும். இங்க பாரு, இந்த வேலைல வேணாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நான் எப்ப முடி வெட்டணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடாது. என்ன தலையிடாத? இப்படி மண்டையில இத்தனை சுத்துறதுக்கு அந்த உன்னால எதுவும் யோசிக்க முடியறதில்ல. போய் முதல்ல உட்காரு. நீங்க வாங்கண்ணா. கைய கால கட்டி போட்டது இன்னைக்கு முடி வெட்டிட்டு இவள்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த வயசுல ஒன்னு நக்கலா பாத்தியா? சரி விட்றா, நீ அவரை வாரின, அவர் உன்ன வாடுறாரு. இப்ப இதுக்கு என்ன பண்ண போற? அதை பாரு முதல்ல. இருங்க, உட்காரு மாறா. சும்மாறா. வீரா, இன்னைக்கு என்ன கிழமைமா? புதன்கிழமை. ஐயோ, மாறம் பிறந்த கிழமைமா? பிறந்த கிழமையில பிள்ளைங்களுக்கு முடி வெட்டக்கூடாது. வலிமா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன உங்க மருமக புள்ள கூட சேர்ந்து அவனை தப்பிக்க வைக்கலான்னு பாக்குறீங்களா? நிஜமாதான் சொல்றேன். நீ வேணும்னா உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்டு பாரு, அவங்களும் இதேதான் சொல்லுவாங்க. நீ சின்ன பொண்ணு இல்ல, அதான் உனக்கு இதெல்லாம் தெரியல. ஆமாமா, இன்னைக்கு மாறனுக்கு முடி வெட்ட கூடாது. ஏப்பா பாத்துட்டு அப்படியே நிக்கிற, சொல்லு. அத சொல்ல மாட்டேங்க. தம்பி, நீங்க நல்ல முடி வெட்டுவீங்களா? எந்த பிரான்ச்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க நாளைக்கு வந்து வெட்டலாம்ல? பிறந்த கிழமையில முடி வெட்ட மாட்டாங்க மேடம். பிறந்த கிழமையில முடி வெட்ட மாட்டாங்க. நல்ல சத்தமா காதுல விழுற மாதிரி சொல்லுங்க. நீ இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா தப்பிச்சிருக்க, நாளைக்கு இருக்கு உனக்கு. நாளைக்கு முடி வெட்டிதாகணும். ஆனா நாளைக்கு நீங்க கரெக்டா வந்துருங்க. 7 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க. பொண்டாட்டி சொல்ல தட்ட முடியுமா? சரிங்க, நீங்க கிளம்புங்க. நாளைக்கு வந்துருங்க. போயிட்டு வாப்பா. நாளை பின்ன உன்னை பார்த்தேன் கையை வெட்டி போடுவேன். என்ன? இல்லம்மா, அந்த கையில எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு மட்டும் முடி வெட்டாம இரு. போங்க போங்க, ஒரு சலூன் வரைக்கும் போயிட்டு எவ்வளவு டயர்டா இருக்கீங்க. போங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணு, அப்ப இருக்க உனக்கு. உனக்கு காரணம் சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. புதன்கிழமை தான் சொல்லுவியா? 30 வயசுக்குள்ள இருக்கிறவன் முடி வெட்ட கூடாதுன்னு பெருசா ஒரு பிட்ட போட்டுருந்தா பல வருஷம் நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. அறிவிக்கிட்டவனே, இதனாலதான் நீ அவகிட்ட மாட்டிட்டு முழிக்கிற. பொய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அவ எப்படி நம்புவா? ஐயோ, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அனுபவி அனுபவி, நல்ல அனுபவி. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? இதுக்கு எங்க ஆசைப்பட்டேன்? அவ கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி டார்ச்சர் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஒண்ணுதான். அனுபவி அனுபவி. இது வேற நான்சின்காவே பேசிக்கிட்டு எல்லாம் ஒரு மார்க்கமாவே பேசுறாங்களே. எப்பா, காலங்காத்தால ஜாகிங் போனது பசி ஒய்த்த கில்லுது. அப்பா, 2 பூரியெல்லாம் பத்தாது, 5 பூரி சாப்பிட வேண்டியதான். அத்தா, என்னடா பூரி சுடுறேன்னு சொன்னால, சீக்கிரம் எடுத்துட்டு வா. வரேன் வரேன்.
ஏய் அதான் சாப்பாடு உன் கண்ணு முன்னாடியே இருக்குல்ல, அப்புறம் என்ன பூரி வேணும்னு கத்திக்கிட்டு இருக்க? எடுத்து சாப்பிடு. சாப்பாடா? என்னடி இது? அதையும் எடு. இது என்ன? பிளாக் காஃபியா? ஏண்டி நான் என்ன பாம்பா? முட்டையும் காப்பியை வச்சிருக்க? ஓ, உங்க ஊர்ல உங்க பாம்பு அவச்ச முட்டையும் பிளாக் காஃபியும் குடிக்கும்ல. இதுல லாஜிக் வேற. இப்ப எதுக்கு இதெல்லாம்? இதுதான் உன்னோட மார்னிங் டிஃபன். எது டிஃபனா? எது இது? இது எனக்கு எந்த மூளைக்கு? உன் மசில்ஸ்க்கும் மூளைக்கும் இதுதான் சாப்பாடு. சீக்கிரம் சாப்பிடுறா, கடைக்கு போகணும்ல. இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப அடியாயம். ஜெயில கூட இதை விட நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க தெரியுமா? முதல்ல எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருக்க? யார் உன்னதெல்லாம் பார்க்க சொன்னது? மரா, நீ ஃபிட்டா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும், அதுக்கு தான் இதெல்லாம். எது? இந்த 4 முட்டையும் இந்த காஃபியும் குடிச்சிட்டு 4 கிலோமீட்டர் ஓடுனா ஃபிட் ஆயிடுவோமா? ஆமா. இதெல்லாம் யாரு உங்ககிட்ட சொல்றா? நானும் பார்த்தேன், இந்த சோசியல் மீடியால ஜிம் அக்கா வீடியோ எல்லாம் போட்டு சுத்திட்டு இருக்குமே, அந்த அக்கா பார்த்த வேலையா? அதை பார்த்தா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? மரா, என் குருவெல்லாம் நீ தப்பா பேசாத, அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோ. குருவா? அவங்களையா குருவா வச்சிருக்க? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? குடி. குடிக்கலன்னா வேற விதமா பழி வாங்க போற. அது எப்படி பழி வாங்குவேன்னு சொல்ல மாட்டேன். கரெக்டு தான், அதுதானே? ஆமா. கண்ணி வீடியில கால் வச்ச மாதிரியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கே. என் வாழ்க்கை ஒரு போராட்டமாவே இருக்கு. என்னடா முணங்கிக்கிட்டே இருக்க? குடி. குடிச்சு தொலைறேன். குடிடா. சரிடா, இது சாப்பிடு. இந்தா. நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒழுங்கா சாப்பிடுவல. ஃபுல்லா போயிருக்க மாட்டான். சர்க்கரையாவது போட்டிருக்கலாம். மாறா, என்னடா இது? இங்க பாரு, என் நிலைமைய பாரு. என்னெல்லாம் குடும்பப்படுத்துறா பாத்தியா? இந்த பிளாக் காப்பியும் 4 முட்டையும் இதுதான் என் காலையில சாப்பாடா. சரி, இந்தா. இது என்னது? ஹை, பூரி. அவ வரதுக்குள்ள சாப்பிடு. தெய்வமே, இது வரைக்கும் நீ என்ன வளர்த்ததெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா நீ எனக்கு என்ன காப்பாத்தன பாத்தியா? காலத்துக்கு உன் மேல நன்றியோட இருப்பேன். எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லு. அட்டா, இந்த கருமத்தை புடி. குடிக்கலான்னு திட்டுவா. இதை கொண்டு போய் வாசலுக்கு வெளியே ஊத்திரு. பார்த்து நாய்க்கு இது நக்கிற போது அப்புறம் உன்னை துரத்தி கடிக்கும். ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து குழிய தோண்டி புதைச்சிரு. இந்தா. சரிடா, குடு. சாப்பிடு. நிதானமா சாப்பிடு. அடடா, இதை விட்டுட்டு முட்டையை திங்க சொல்றாரு. நல்ல பொண்ணா இருக்காளே, நல்லா பாத்துப்பான்னு பார்த்தா இதையெல்லாம் கொடுத்து. வள்ளிமா, கையில என்ன வச்சிருக்கீங்க? என்னது? மறுபடியும் கண்ட மாட்டிட்டு காட்டுங்க. இது என்னது? அது அது என்ன? அது அது இது இது வீரா, பாவம் மாற. இதெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு பழக்கம் இல்லல்ல. குடிச்சா வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்றான். காலங்கத்துல வாந்தி எடுத்தானா அப்புறம் நாள் முழுக்க புள்ளைக்கு உடம்பு வீக்கால போயிடும். அதான். வள்ளிமா, அவனுக்கு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. அவன் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எனக்கா? அவனுக்கு சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது பூரி. பூரி ரொம்ப ஹெல்தில. நான் கொடுத்த அந்த 4 முட்டையும் இந்த பிளாக் காஃபியும் உங்களுக்கு அன்ஹெல்தி. அந்த பூரி ரொம்ப ஹெல்தி இல்லையா? வீரா வீரா வீரா, எனக்கு ஒரே ஒரு நாள் அப்புறமா நீங்க இது கொடுங்கள. கொடுங்க. வீரா வீரா வீரா, பாவம் வீரா. யாரு அவன்? பாவம். அவன் எப்படி சாப்பிடுவான்னு உனக்கே தெரியும்ல. மாறெல்லாம் டிகாஷனை அப்படியே கொண்டு போய் மாட்டுக்காம்பு கடியில வச்சு பாலை கறந்து குடிக்கிறவன். அவனுக்கு போய் இந்த வரக்காப்பியை கொடுத்தா
எப்படி பிடிக்கும்? வள்ளிமா, இது வர காபி இல்ல, Black காஃபி. இங்கிலீஷ்ல சொன்னா Black காஃபி, தமிழ்ல சொன்னா வர காபி தான். வள்ளிமா, இதுல எவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன நீ உன் அக்கா மாதிரியே பேசுற? அவளும் இப்படிதான் நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு தொப்பி வச்சவன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. இப்ப நீயும் அதே வேலையை பாக்குற. அப்ப நீ எனக்கு சப்போர்ட்டா இருந்தல்ல, இப்ப மட்டும் நீயும் அவள மாதிரி ஆயிட்டியா? வள்ளிமா, அவ செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் நான் செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் ஒண்ணு கிடையாது, புரியுதா? அப்படின்னு இப்ப யார் சொன்னது? அவ படிச்சுட்டு வச்ச புக்க தானே நீயும் படிச்சுட்டு நியூட்ரிஷன் அதுன்னு சொல்லிட்டு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லம்மா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? எனக்கு தெரியாது வள்ளிமா, அவன் இந்த காஃபியை குடிச்சுதான் ஆகணும். வீரா வீரா வீரா, ஓ வீரா வீரா, வாய பாரு. நீ மட்டும் இந்த Black காஃபியை குடிக்காம இருந்து பாரு. வீரா பாவம்மா. பாவனா பேசாம உங்க இடுப்புலயே தூக்கி வச்சுக்கோங்க அவனை. அத 4 பூரி வச்சிருக்கீங்களே, சேர்த்து அப்படியே வாயில ஊட்டி விடுங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. வீரா வீரா, இப்படியா சாப்பிடுவ? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு என்ன? ஒரு டம்ளர் காப்பியை வெளியே ஊத்துறதுக்கு உனக்கு துப்பு இல்லல்ல? நான் போனா அவ அங்கேயே உட்கார்ந்திருக்கான். நான் என்ன பண்றது? ரீப்ளான்டா போய் உட்கார்ந்திருப்பா போல. சரி, அவன் லவ் பண்ணலனாலும் நம்ம லவ் பண்ணி தொலைச்சிட்டோம். மரா மரா, என்னடா பண்ற? வேற என்ன பண்றது? இன்னைக்கு என் தலையில இந்த 4 முட்டையும் வர காப்பியும் தான் எழுதிருக்கு. அனுபவிச்சு தானே ஆகணும். டேய், வர காஃபின்னு சொல்லாத, Black காஃபி. ஆமா, அப்படிதானே உன் பொண்டாட்டி சொல்லிருக்கா. அத்தன்னு கூட பார்க்க மாட்டேன், போயிடு. கொன்றுவேன், போயிடு. நீ இந்த 3 முட்டையை சாப்பிட போறியா? இதுக்கு விஷம் வச்சிருவோமா? தெரியும். பொண்டாட்டி மேல அவ்வளவு லவ். சாப்பிடு சாப்பிடு. என்னை சுத்தி எல்லாமே பைத்தியமா இருக்கு. யாரும் இல்ல, ஒரு வாய் பூரி சாப்பிட்டுருவோம். ஏய், உன் பொண்டாட்டி பாக்குறா. ஸ்டேஷன் வாசல்ல கான்ஸ்டபிள் நிக்கிற மாதிரி நிக்கிற பாரு. காஃபி குடிச்சியா? என்ன ஓன்ட்டு வாயை திறந்து சொல்ல மாட்டீங்க. வாயில ஏதாவது முழுகாம வச்சிட்டு இருக்கியா? ஆமா, துப்பிர வாயிலையே. குடிச்சியா இல்ல மறுபடியும் கீழே ஊத்திட்டியா? குடிச்சேன்டி. இதுல உனக்கு அத்தை வேற சப்போர்ட். அத்தையும் மருமகனும் என்னென்ன பிளான் பண்றீங்க? இவர் அப்படியே பூரி வச்சு சாப்பிடுவாரா, அவங்க காஃபி கொண்டு வந்து கீழே ஊத்துவாங்களாம். இதுக்குதான் நான் காலையில எழுந்திருச்சு அவ்வளவு சிரமப்பட்டு காஃபி போட்டேனா? மாறா, என்கிட்ட இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் வேணாம். எனக்கு பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. என்ன முழிக்கிற? 4 முட்டையை முழுங்குற வரை நின்று பார்த்துட்டு சாப்பிட்டே இல்லைன்னு கேட்குறா பத்தியா? கொடுத்தது வர காப்பி, இதுல கஷ்டத்தை பத்தி வேற பேசுறாங்க. மரா, என்ன சத்தம்? இந்த துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்க வேண்டியிருக்கு, துவைச்சு வச்சிரு. நான் கடைக்கு கிளம்புறேன். இவ்வளவு சட்டை வச்சிருக்கான். இப்ப எதுக்கு அவன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறா? எனக்கு தெரியாதுமா, துவைக்கணும்னு கொடுத்தா அவ்வளவுதான். ஏன், என்னாச்சு? வள்ளிமா, உனக்கு நிறைய இடம் கொடுக்குறீங்க, அது நல்லதுல பாத்துக்கோங்க. அது வழக்கமா நடக்கிறது தானே. இல்ல இல்ல, இங்க பாரு, புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். நீ வந்து என்கிட்ட பாஞ்சினா நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என்கிட்ட கொடுத்துட்டான், இந்த முறை ஏன் டர்ன். அடுத்த தடவை கண்டிப்பா அவன் அழுக்கு துணிலாம் நீ தான் துவைக்கிற. கண்டிப்பா அவன் அழுக்கு துணிலாம் உனக்கு தான். மளிகை சாமான ஒழுங்கா அனுப்பி வேடானா எப்படி அனுப்பி வச்சிருக்கான். அடுத்த மாசம் இருக்கு அவனுக்கு. அத்த, என் பைக் சாவி பார்த்த? பைக் சாவி எங்கன்னா டிவி பக்கத்துல தான் இருக்கும், போய் எடுத்துக்கடா. அங்க இல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஏண்டா, அங்க இல்லனா நீ தான் கொண்டு வந்து வைக்கிற, அப்புறம் என்கிட்ட வந்து
வந்துருச்சு பார் போ. நான் உங்ககிட்ட தானே சாவி கேட்டேன். ஏன் இப்ப நான் கொடுத்த வாங்க மாட்டியா? நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். என்ன இவங்கிட்ட தான் ஆட்டோ இருக்கு, அதுலயே போல. சம்பந்தமே இல்லாம கவுண்டர் போடு. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க பாரு, அவன் ஏதாவது பண்ணானா நீ அவன்கிட்ட கேளு. நான் ஏதாவது சொன்னனா? புருஷன் பொண்டாட்டியை அடிச்சுக்க வேண்டியது, அப்புறம் நான் வந்து கேட்டேன்னா நீங்க எதுக்கு குறுக்க வரீங்கன்னு என்னையே கேள்வி கேட்பேன். நீ ஆச்சு அவனாச்சு. பாருங்க இந்த மலை கடற்கரை எப்படி அரிசி இருக்க வச்சிருக்கான். அவனுக்கு இருக்கு இந்த இது ரொம்ப முக்கியம். பிச்சி அவனை. காலையில 4 முட்டையும் ஒரு பிளாக் காஃபியும் குடிக்க சொன்னேன், அது கொடுக்க இவ்ளோ ரோஷம். பாக்குறேன் எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. அந்த கலர் எடுமா. மரண்ணா, ஏடா அன்னைக்கு உங்களுக்கும் எதுவும் சண்டையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் கேட்குற? இல்ல, அன்னைக்கு நீங்க அவங்க பக்கத்துல உட்காரணும்னு சொல்லி சேரை தூக்கி போட சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களே சேரை எடுத்துட்டு போய் வேற இடத்துல போட சொல்லிட்டாங்க. அதான் கேட்டேன். அப்படியா சொன்னாங்க அவங்க? ஆமாண்ணா, தூக்கி எங்கேயாவது போட சொல்லி என்கிட்ட தான் சொன்னாங்க. ஓ, அப்போ கொஞ்சம் ஓவராக தான் போயிருக்கோம். ரொம்ப கோபமாக இருக்கா போலியே.